பசிலிக்காஸ் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 பசிலிக்கா தான் உலகத்திலேயே மேஜர் பசிலிக்கா என்று சொல்லப்படுபவை. ஒரு புது போப்பாண்டவர்லாம் எலெக்ட் ஆகும்பொழுது அவங்க அந்த கோவிலிருந்தனுடைய பால்கனியிலிருந்து தான் முதல் உலகத்துக்கும் ஊருக்கும் பேசுவார்கள். மேலே இருக்கிற டோம், பெரிய டோம், ரோமில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய அந்த பெரிய டோம் டயாமீட்டரே 42 மீட்டர். அவ்வளோ பெரிய டோம். அந்த காலத்தில் நடுவில் எதுவும் சப்போர்ட் இல்லாமல் அதை கட்டியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். மைக்கேல் ஆஞ்சலோ வடித்த மிக அருமையான உலக புகழ்பெற்ற அவர் லேடி ஸ்டாச்சு, மாதா இறந்து போன இயேசுவை தன்னுடைய மடியில் கிடத்தி கொண்டு இருக்கின்ற அந்த ஸ்டாச்சு லா பியத்தா என்று சொல்வார்கள். அது நுழைவு வாயிலில் ரைட் சைடில் அங்கே இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு கூட நிறைய பேர் அங்கே போவாங்க. வணக்கம். இன்று நாம் ரோமையில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். அது பேதுரு என்ற இயேசுனுடைய மிக முக்கியமான அவருடைய முதல் சீடர் புதைக்கப்பட்ட இடம். அவருடைய கல்லறை மேல் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில், மாபெரும் கோவில். பசிலிக்காஸ் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 பசிலிக்கா தான் உலகத்திலேயே மேஜர் பசிலிக்கா என்று சொல்லப்படுபவை. ஒன்று புனித பேதுரு, செயின்ட் பீட்டர்ஸ். இன்னொன்று செயின்ட் பால், அதுவும் ரோமில் தான் இருக்குது. 3வது செயின்ட் மேரி மேஜர், அவர் லேடிஸ் பசிலிக்கா. 4வது செயின்ட் ஜான் இன் லாட்ரன். அது ஜான் த பேப்டிஸ்ட்காக கட்டப்பட்ட கோயில். இது 4 தான் மேஜர் பசிலிக்கா. மற்ற எல்லா பசிலிக்காஸும் நம்ம பசிலிக்கான்னு சொல்கிறதெல்லாம் மைனர் பசிலிக்காஸ். இப்போ உதாரணமாக வேளாங்கண்ணியில் இருக்கிற கோயிலை பசிலிக்கான்றோம், சாந்தோமில் இருக்கிற கோயிலை பசிலிக்கான்னு சொல்கிறோம். அவை எல்லாமே உலகத்தில் எல்லாமே மைனர் பசிலிக்கா தான். மேஜர் பசிலிக்கா 4 மட்டும்தான். இன்று நாம் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் வரலாறு, அதனுடைய அதனுடைய மீனிங், அதனுடைய பொருள் என்னங்கிறத பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஏறக்குறைய 64-67வது ஆண்டுகளில் பேதுரு ரோமையில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த காலம்லாம் வேதகலாபனை அந்த காலங்கள்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்றால், அவர் இயேசுவை போல சாவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, என்னை தலைகீழாக நீங்கள் குருசிஃபை பண்ணுங்கள், சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இறந்தவர். அவர் இறந்த இடத்துக்கு வேட்டிக்கன் ஹில் அப்படின்னு பேர். ஏனென்றால் ரோமை நகரம் சின்ன சின்ன குன்றுகள் மேல் கட்டப்பட்ட ஒரு நகரம், 7 குன்றுகள். அதனால்தான் அதற்கு தி சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் என்று சொல்வோம். வேட்டிக்கன் ஹில்ஸ் அந்த காலத்தில் ரோம் நகருடைய சுவர்களுக்கு வெளியிலே இருந்தது. அதனால் உள்ளே வெளியாட்கள்லாம் புதைக்கக்கூடாது என்பதனால் அவர்கள் ரோமுக்கு வெளியிலே அவரை கொன்று அங்கு புதைத்தார்கள். ரீசெண்டாக ஆர்கியாலஜிலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக பேதுருடைய கல்லறை இருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஓகே, என்ன ஆச்சு? அவரை புதைச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்டின்ஸ் அடிக்கடி ரெகுலராக போய் அங்கே வேண்டிக்கிறது, வத்தி கொளுத்துறது, இது மாதிரி டிவோஷன்லாம் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 313ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசருக்கு அடியிலே ரோமை பேரரசு கிறிஸ்துவ பேரரசாக மாறியது. அதாவது கிறிஸ்துவத்தை ரோமை பேரரசு தன்னுடைய நாட்டின் மதமாக ஏற்றுக்கொண்டது. அதிலிருந்து தான் திருச்சபையினுடைய பரவுதல் மிகவும் அதிகமாக ஆரம்பித்தது. அந்த அரசன் தான் அந்த இடத்துல, கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் அந்த இடத்துல ஒரு பேராலயத்தை கட்டினார் பேதுருவின் பெயரில். ஓகே, அந்த பேராலயம் ஏறக்குறைய ஒரு 325லிருந்து 340க்குள் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ரொம்ப பெருசு இல்லை, ஆனாலும் அந்த காலத்துக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருந்துருக்குறாங்க. அது ஏறக்குறைய 1100-1200 ஆண்டுகள் அதுதான் பேதுருவின் பேராலயமாக இருந்தது. இப்பொழுது ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஜூலியஸ் இரண்டாவது ஜூலியஸ் என்ற ஒரு போப்பாண்டவர் இது இன்னும் பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் அந்த சமயத்தில் இருந்த மிகப்பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, மைக்கேல் ஆஞ்சலோ, பெர்னினி, மடேர்னோ, இது மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய திருச்சபையினுடைய மையமான ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த வேலை கொடுத்தாங்க. அது இப்பொழுது எவ்வளோ அருமையான ஒரு கோவிலாக இருக்கிறது என்றால் அதை போய் பார்த்தா தான் அதனுடைய அழகு தெரியும். நான் அங்கேயே பல வருஷங்கள் வாழ்ந்ததுனால எனக்கு அந்த கோயில் பற்றி நல்லா தெரியும். பல முறை போயிருக்கிறேன். மிகப்பெரிய கோயில். மொத்தம் அதனுடைய உயரமே 162 அடி
நினைக்கிறேன். நீளம் வந்து 160 அடியாவது இருக்கும் கட்டம். 160 170 அடி 200 அடியாவது இருக்கும் கட்டாயம். ஒரு ஃபுட்பால் ஃபீல்டை விட இன்னும் 200 மீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு தொடக்கத்துலேருந்து பின்னாடி. சரி, லெங்க்த் பிரெட்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அங்கே வந்து அந்த கோயிலுடைய முக்கியத்துவம் வந்து அதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிமுக்கியமான மைய கோவில். போப்பாண்டவர் அங்கு தான் வாழ்கிறார். வேட்டிக்கன் நகரத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோவில் அதுதான். போப்பாண்டவர் அங்கு தான் வாழ்கிறார். ஒரு புது போப்பாண்டவர்லாம் எலெக்ட் ஆகும்பொழுது அவங்க வந்து அந்த கோவிலிருந்தனுடைய பால்கனியிலிருந்து தான் முதல் உலகத்துக்கும் ஊருக்கும் பேசுவார்கள். கோவிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது மெயின் டோர் இருக்குது. சைடில் வந்து ஒரு ஹோலி டோர்னு ஒன்று இருக்குது. ஹோலி டோர் வந்து இந்த ஒவ்வொரு ஜூபிலி ஆண்டு தான் திறப்பாங்க. அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. உள்ளே போகும்பொழுது ஒவ்வொரு இன்ச்சும் ஏதாவது ஒரு ஆர்கிடெக்சர் அல்லது ஆர்ட் அல்லது ஸ்டாச்சுவில் இருக்கும். ரொம்ப அழகான கோயில். அந்த கோயிலே ஒரு பெரிய மியூசியம்னு சொல்லலாம், பெரிய கண்காட்சி. நடுவில் ராயப்பருடைய அதாவது பேதுருவனுடைய கல்லறைக்கு மேல் தான் மெயின் ஆல்டர் இருக்கிறது. அங்கே வந்து பொதுவாக போப்பாண்டவர் தான் பூசை வைப்பார். இல்லை அவர் யாராவது டெலகேஷன் கொடுத்து வைக்க சொன்னாக்க வைப்பாங்க. மற்றவங்களாம் பொதுவாக அந்த மெயின் ஆல்டரில் பூசை வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது அப்போஸ்தலர்களுடைய டூம்ங்கிறதுனால அந்த முக்கியத்துவம் ரோமில் அதுக்கு முக்கியத்துவம். அதுக்கு மேலே ஒரு பெரிய அழகான ஒரு எப்படி பால்டோக்கீனோ என்று சொல்லுவார்கள். அதுக்கு அடியில் தான் ரொம்ப அழகான பெர்னினி கட்டியிருக்கிறார். மேலே இருக்கிற டோம், பெரிய டோம், ரோமில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய அந்த பெரிய டோம் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ அதை பண்ணியிருக்காங்க. அதனுடைய டோமனுடைய டயாமீட்டரே 42 மீட்டர். அவ்வளோ பெரிய டோம். அந்த காலத்தில் நடுவில் எதுவும் சப்போர்ட் இல்லாமல் அதை கட்டியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். வெளியில் வந்தால் கோயிலுக்கு வெளியிலே ஒரு பெரிய கொலனேட், தூண்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு கையை விரித்து ஆண்டவரை அனைவரையும் என்கிடம் வாருங்கள் என்று சொல்கிற மாதிரி ஒரு பெரிய, நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கட்டாயம். இன்றைக்கி இன்டர்நெட்லலாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா வருது. அதில் வந்து ஒரு 250 பெரிய தூண்கள் வைத்து 2 கைகளை போல், அதுக்கு மேலெல்லாம் நிறைய ஸ்டாச்சூஸ். என்ட்ரன்ஸ்லேயே அதனுடைய டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ சாந்தோம் பேராலயம் இருக்குது மெட்ராஸில், அது மாதிரி ஒரு 10 கோயில் உள்ள தள்ளலாம். அந்த அளவுக்கு அது பெருசு. மக்கள் உட்காரலாம் அப்படின்னாக்கா ஒரு 60,000 பேர் ஒரே நேரத்தில் உட்காரலாம் உள்ளேயே. வெளியிலனாக்கா அதுக்கு பல லட்சம் பேர், 2-3 லட்சம் பேர் வெளியில் உட்காரலாம். ஓகே, அவ்வளோ. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அதுதான் இன்று திருச்சபையினுடைய மைய கோவிலாக செயல்படுகிறது. போப்பாண்டவருடைய கோயில், போப்பாண்டவர் எலெக்ஷன், போப்பாண்டவருடைய அவங்க இறக்கும்போது அவங்களுடைய புதைக்கக்கூடிய இடம் எல்லாமே இந்த கல்லறைகள் தான் இருக்கின்றன. இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன, மைக்கேல் ஆஞ்சலோ வடித்த மிக அருமையான உலக புகழ்பெற்ற அவர் லேடி ஸ்டாச்சு, மாதா இறந்து போன இயேசுவை தன்னுடைய மடியில் கிடத்தி கொண்டு இருக்கின்ற அந்த ஸ்டாச்சு, லா பியத்தா என்று சொல்வார்கள். அது நுழைவு வாயிலில் ரைட் சைடில் அங்கே இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு கூட நிறைய பேர் அங்கே போவாங்க. திருச்சபையை அன்பு செய்வோம். ஏனென்றால் திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு மிக கட்டிடங்களில் கூட வற்றின் வழியாக கூட தன்னுடைய விசுவாசத்தை உலகம் முழுவதும் பரப்புகிறது. God bless you.